இருக்கு? வாட்ச் நல்லா இருக்கா? பாருங்க, நீங்க நேரம் பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் வரணும்ன்றதுக்காக போச்சு எல்லாம் வாங்கி தந்துருக்காங்க. நீங்க சரியா நீங்க தானே என்ன சொல்ல வேணாம். சரி சொல்லுங்க அவங்கள மாதிரி தந்து. சரி, ஃபாரின்ல வேற யாரும் இல்ல, இங்க வேற யாரும் இல்லையா? இங்க யாரும் இல்லையா சர்ப்ரைஸ் பண்றதுக்கு? இல்ல சரி, அவங்க அழ போறாங்களா? தந்து விட்டவங்க அழ போறாங்க. தங்களோட பேர் சொல்லலேன்னு. அவங்க யாரு உங்களுக்கு? இல்ல, எங்க இருக்காங்க அவங்க? இல்ல. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே, பசி தூக்கத்தை மிக்கி விடுங்க. சரி, இதை ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்கு. அக்கா வேண்டான்னு நீ உதறலாம், தம்பி வேண்டான்னு இந்த ஜென்மத்துல என்னால சொல்ல முடியும். என் மனசுல இருக்கிற உனக்கான இடத்த இங்க யாராலையும் நிரப்ப முடியாது. என்னது? இது காப்பு. காப்பு உங்களோட வைஃபுக்கு. அது போடுங்க. சரி, அவங்க பிறகு போடட்டும். சரி, மிக்கிட்ட இருந்து மட்டும் கிஃப்டே வாங்குங்க. அது ஓபன் பண்ணி பாருங்களேன். அழகா மரியாதையா அன்பா அக்கான்னு சொல்லி கேளு, அப்போ தரேன். அக்கா அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று சரி, இப்ப சொல்லுங்க யார் தந்திருப்பாங்க? இவளா கிஃப்ட் தந்திருக்கிறேன் இல்ல அண்ணா, இவளா கிஃப்ட் தந்தாச்சு இல்ல, நீங்க யாரும் சொல்லாட்டி. அந்த பிரேம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க யார் தந்தாங்கன்னு சொல்லுங்க. சரி, வெளிநாடு இல்ல, இங்க இருந்தா யார சொல்லுவீங்க? கொடுத்துட்டு சரி, மிக்கிட்ட இருந்த அந்த கிஃப்டே வாங்குங்க. ஆர்வத்தோட வாங்குறீங்க, அதுலயும் இருக்காது, அதுலயும் இருக்காது இருக்காது.
அழிவு இருக்காது. காட்டுங்க எங்களுக்கும். கொஞ்சம் உயர்த்தி அப்படிங்கண்ணா, கொஞ்சம் தூக்கி பிடிங்க. பிளட் ஆட் பண்ணியிருக்கேண்ணா. அவங்களோட பிளட் எடுத்து உங்களோட படம் வரைஞ்சி தந்துருக்காங்க. யாரா இருக்கும்? ஃபீல் பண்றீங்களா அண்ணா? சரி, அவங்களோட பிளட் எடுத்து உங்களுக்கு ஆட்டெல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. நீங்க யாருன்னு சொல்லாட்டி அவங்களோட மனசும் கஷ்டப்படும் இல்ல? அது நீங்க சொல்லுங்களே, யாரு தந்திருப்பாங்கன்னு சொல்லுங்களே. இப்படியெல்லாம் யார் யோசிச்சிருப்பாங்க? அவங்க யாரு? எங்க இருக்காங்க? இல்ல, உங்களுக்கு பதில் யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸை விட்டு வேறு யாரும் இல்லையா தர்றதுக்கு? சரி, நீங்க அப்ப கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. சரி, நீங்க கண்டுபிடிக்கல, நாங்க கவிதை ஒன்றால அன்பென்ற ஒற்றை சொல்லை போல படிங்க. பேனாமுனை கவிதையோடு பேசும் முன் என் தாயின் கருவறைக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். பேனாமுனை கவிதையோடு பேசும் முன் என் தாயின் கருவறைக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இருவரும் உடலும் உயிரும் பெற்று வந்த ஒரே கருவறை அல்லவா? இருவரும் உடலும் உயிரும் பெற்று வந்த ஒரே கருவறை அல்லவா? என்னோடு உன்னை இணைத்த தொப்புள் கொடி உறவு இனிவரும் காலங்களிலும் தொடரட்டும். என்னோடு உன்னை இணைத்த தொப்புள் கொடி உறவு இனிவரும் காலங்களிலும் தொடரட்டும். ஊர் கூடி இன்று மேடையானது, மலர்கள் கூடி இரு மாலைகள் ஆனது. இருமனமும் ஒரு மனதாய் இணைந்து நல்ல வாழ்க்கையானது. தந்தையின் கரம் பிடித்து தரணியில் கால்பதித்த நீ இன்று இந்த நன்னாளாம் பொன்னாளில் யாமினியின் கரம் பிடித்து உயரப்போகின்றாய். வள்ளுவனின் வாசகம் போல் உன் வாழ்க்கை அமைய வேண்டும். வள்ளுவனின் வாசகம் போல் உன் வாழ்க்கை அமைய வேண்டும். வாழ்த்துகிறேன் உன்னை, வரவேற்கின்றேன் உன் வம்சந்தனை. வாழ்த்துகிறேன் உன்னை, வரவேற்கின்றேன் உன் வம்சந்தனை. இல்லறமான் நல்லறத்தில் 16 செல்வங்களும் பெற்று நீ நூடுகுழி வாழ்க்க வேண்டும் என அன்புடன் வாழ்த்துகிறேன். எனக்கு எங்க அம்மா அப்பாவை தாண்டி என் உயிரை தம்பி தான் சார். எனக்கு முதல் புள்ள சார். கடவுளை நாம் நேரில் கண்டதில்லை, கடவுளை நாம் நேரில் கண்டதில்லை. எம் மாமனின் வடிவில் எமக்கு குலசாமியே எங்கள் மாமனே. என் அன்னையின் தொப்புள் கொடி உறவாலே கிடைத்திருக்கும் இந்த தாய் மாமன் என்னும் உன்னத படைப்பின் பந்தம் என் தாய் மாமனே. தாயின்னும் அடைமொழியுடன் அழைக்கப்படும் ஓர் அற்புத படைப்பு தாய் மாமனே. எமக்கு தந்தை இல்லை என்ற கவலைதனை போக்கி தந்தைக்கு தந்தையாய் இருந்து எமக்கு எந்த குறையும் இல்லாமல் தாங்கியவர் என் மாமனே. உள்ளத்தில் உயர்ந்தவனும் உழைப்பில் சிறந்தவனும் என் மாமனே. மாமா, நீ என் அம்மாவுக்கு தம்பியாக இருந்தாலும் உன் குழந்தையைப் போல பார்த்து வளர்த்தாய். இந்த வரம் நமக்கு கடவுள் கொடுத்த வரமே மாமா. வரமாட்டேன். என்ன சொல்ல விரும்புறீங்களா அக்காவுக்கும் உங்களோட மருமக்களுக்கும்? என்ன சொல்ல விரும்புறீங்க? கூப்பிடுங்க அக்காவை. அடுத்த நாள் என் தம்பி விட்டுட்டு இது என்னடி புது பழக்கமா இருக்கு? கல்யாணம்
ஏதாவது சொல்லுங்களே. அக்கா என்ன சொல்றீங்க தம்பிக்கு? நாங்க கொடுத்தாலும் நீங்க கொடுக்குற மாதிரி வராதில்ல. தம்பி பக்கத்துல நிக்கிறேன், சொல்லுங்க. கூடாதுண்ணா. என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே என் உயிர் இறங்கி வந்தாச்சு கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெளுச்சி எத்துட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ச தும்பா